தமிழ் சினிமா சந்தித்த வாரிசு நடிகர்களில் அதர்வா மிக முக்கியமானவர். காரணம், தனது தந்தையின் உதவியால் பானா காத்தாடி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான அதர்வா அந்த திரைப்படம் வெற்றி அடைந்திருந்தாலும் அடுத்த மாதமே தந்தை முரளியை பறிகொடுத்தார். தந்தை இறந்தாலும் தன்னம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்த அதர்வா தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு தனி அடையாளத்தை தன்னந்தனியாக வளர்த்து கொண்டார். அவரின் இரண்டாவது திரைப்படமான முப்பொழுது முன் கற்பனைகள் 100 நாட்களுக்கு மேலோடி வெற்றி பெற தொடர்ந்து பாலாவின் பரதேசி திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்திருந்தார் அதர்வா. அதர்வா சிறப்பாக நடித்தார் என்பதை விட நிஜமாக வாழ்ந்தார் என்றுதான் குறிப்பிட வேண்டும். இரும்பு குதிரை, சண்டி வீரன், ஈட்டி, கணிதன் என பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்த அதர்வா ஒரு கட்டத்தில் சரியான கதை தேர்வு இல்லாமல் தமிழ் சினிமாவில் பல தோல்விகளை சந்தித்தார். மேலும் அதர்வாவும் நடிகர் விஜயும் மிக நெருங்கிய உறவினர்கள். நடிகர் விஜயின் தாய்மாமாவான சேவியர் பிரிட்டோவின் மகள் சினேகாவை தான் அதர்வாவின் தம்பி ஆகாஷ் திருமணம் செய்திருக்கிறார். என்னதான் நடிகர் விஜய் நெருங்கிய உறவினர் என்றாலும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு உதவியையும் இதுவரை அதர்வா விஜயிடம் கேட்டதில்லையா?